Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே மின்னலுடன் கூடிய மழை பெய்ததில் ஓட்டு வீடு ஒன்று இடிந்து விழுந்தது. ஆறுகாட்டுத்துறை பாரதியார் தெருவில் மூதாட்டி ஒருவர் தனியாக இருந்த ஓட்டு வீடு மின்னலுடன் பெய்த மழையில் இடிந்து சரிந்தது. இதில் நல்வாய்ப்பாக மின்னல் சத்தம் கேட்டு வீட்டில் இருந்து வெளியேறிய மூதாட்டி உயிர் பிழைத்தார். தற்போது வீடில்லாமல் கஷ்டப்படும் தனக்கு ஸ்டாலின் அரசு வீடு கட்டித்தர வேண்டும் என மூதாட்டி ராஜலட்சுமி கோரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூர் நகர் பகுதியில் சாலைகள் மற்றும் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், மன்னார்குடி, முத்துப்பேட்டை, நீடாமங்கலம், கொரடாச்சேரி உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்தது. இந்நிலையில் திருவாரூரில் சாலைகள் மற்றும் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதியடைந்தனர். பட்டுக்கோட்டையில் 2 மணி நேரம் பெய்த மழைக்கு பேருந்து நிலையம், மணிகுண்டு உள்ளிட்ட பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். இதனால் நகரின் முக்கிய வணிகப் பகுதிகள் கூட வெறிச்சோடி காணப்பட்டது. திராவிட மாடல் அரசு மழைநீர் வடிகால் வசதிகளை முறையாக ஏற்படுத்தாமல் வெற்று விளம்பரங்களில் அக்கறை செலுத்தி வருவதாக மக்கள் விமர்சிக்கின்றனர்.